ஹாய், வெல்கம். நம்ம செலினியம் பைத்தான் டியூட்டோரியல்ல இந்த வீடியோல வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வெப் பேஜ் இருக்குங்க. அதுல ஸ்கிரீன்ஷாட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். இங்க பாருங்க ஜஸ்ட் வந்துட்டு நான் இந்த வெப்சைட் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு இங்க நான் கமெண்ட் வந்து நான் கொடுக்குறேன். டிரைவர் டாட் சேவ் ஸ்கிரீன்ஷாட் இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு எடுக்கிறதுக்கு டிரைவர் டாட் சேவ் ஸ்கிரீன்ஷாட் இங்க வந்து ஜஸ்ட் நம்ம ஃபைல் நேம் கொடுக்கணுங்க. இப்ப பாருங்க ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் ரெடிஃப் இப்படி கொடுக்குறேன் .png. ஸோ இங்க பாருங்க இந்த வெப்சைட் தான் நான் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம், டிரைவர் டாட் சேவ் ஸ்கிரீன்ஷாட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம். ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் ரெடிஃப் டாட் பிஎன்ஜி. ஸோ இந்த ஃபைல்ல வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். இங்க பாருங்க நான் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல தான் நம்மளுக்கு வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ இதை நான் ரன் பண்றேன். ஸோ ரன் ஆகுது. ஸோ பாருங்க ஓபன் ஆகுது. ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் ரெடிஃப். ஸோ இங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கும். இங்க பாருங்க ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் ரெடிஃப். நான் கிளிக் பண்றேன். ஸோ இங்க பாருங்க நமக்கு வெப் பேஜ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்க நான் நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்றேன். ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் த ரெடிஃப் கொடுக்குறேன். ஸோ இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து இங்க ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தோம்னா அந்த ப்ராஜெக்ட் டைரக்டரியிலே நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இங்க பாருங்க ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் த ரெடிஃப். ஸோ டைரக்டா வந்துட்டு இந்த ஃபைல் நேம் கொடுத்தோம்னா நம்ம வந்து ப்ராஜெக்ட் லொகேஷன்ல ஸ்டோர் ஆகும். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் லொகேஷன்ல வந்துட்டு ஸ்டோர் ஆகும்னா அந்த பாத் வந்து இங்க நம்ம கொடுக்கணும். ஸோ இங்க பாருங்க இந்த பாத் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாத் வந்துட்டு காப்பி பண்ணிட்டேன். இங்க வந்துட்டு நம்ம கொடுக்கணும் சேவ் ஸ்கிரீன்ஷாட் இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள அந்த பாத் வந்து நான் பேஸ்ட் பண்ண போறேன். இப்படி கொடுத்துக்கோங்க. இந்த ஃபோல்டருக்குள்ள ஃபைல் நேம் கொடுக்குறேன் rediff.png. சரிங்களா? ஸோ இந்த பாத்தில் வந்துட்டு rediff.png இந்த நேம்ல வந்துட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து சேவ் ஆகும். பாருங்க ரன் பண்றேன். ஸோ ரன் ஆயிடுச்சு. ஸோ இங்க பாருங்க இந்த பாத்தில் வந்துட்டு rediff.png பாருங்க நமக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு சேவ் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ சேவ் ஸ்கிரீன்ஷாட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோங்க. ஸ்கிரீன்ஷாட் வந்து கேப்சர் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு பார்த்தோம். நம்ம ஒரு டைரக்டரி பர்டிகுலர் டைரக்டரியில வந்து ஸ்டோர் பண்ணணும்னாலும் அந்த பாத் வந்து நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா வந்து ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தோம்னா அந்த ப்ராஜெக்ட்லேயே நமக்கு நம்ம ஸ்டோர் ஆகும். இதே சேம் வந்துட்டு இன்னொரு மெத்தடும் இருக்குங்க ஸ்கிரீன்ஷாட் கேப்சர் பண்றதுக்கு. நம்ம அதுவும் பார்க்கலாம். இது ரெண்டுமே வந்து சேம் தான். டிரைவர் டாட் கெட் ஸ்கிரீன்ஷாட் ஆஸ் ஃபைல் இந்த மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணலாம். சேம் இங்க பாருங்க இந்த பாத்தே வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் கொடுக்குறேன். ஃபைல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நான் வந்துட்டு அதே ஃபைல் நேம் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா இந்த செலினியம்ல வந்துட்டு ஓவர் ரிட்டன் ஆகும். ஓகேங்களா? ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம். ஸோ அதே ஃபைல் நேம்லேயே கொடுத்தோம்னா அது வந்து ஓவர் ரைட் ஆயிடும். இப்போ வந்துட்டு இங்க பாருங்க ரெடிஃப் 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை கமெண்ட் பண்ணிட்டு கெட் ஸ்கிரீன்ஷாட் ஆஸ் ஃபைல் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாத் சேம் சாம்பிள் டெமோ ஃபோல்டருக்குள்ள ரெடிஃப் 1 நம்ம கொடுத்துருக்கோம் ஃபைல் நேம். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்றேன். ஸோ நம்மளுக்கு ரன் ஆகும். ஓகே அந்த ஃபோல்டர் வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க அந்த ஃபோல்டர் நான் ஓபன் பண்ணிட்டேன். இங்க பாருங்க ரெடிஃப் 1 நம்மளுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து வந்திருக்கு. புரியுதுங்களா? அது ரெண்டுமே வந்து சேம் தாங்க. சேவ் ஸ்கிரீன்ஷாட் கெட் ஸ்கிரீன்ஷாட் ஆஸ் ஃபைல். ஸோ இதுலயும் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஸோ இந்த ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தோம்னா என்னாங்க இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்லயே பாருங்க rediff.png நம்மளுக்கு வந்திருக்கு. rediff1.png புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.